Good morning. I am a physics teacher, 8th standard physics. ஹீட் லெசன் பார்த்துட்ருக்கோம். லெசனோட கண்டென்ட் முடிச்சாச்சு. எவாலுவேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதன் கண்டினியூட்டியாக தான் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் போகலாமா? ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். Why does the bottom of a lake not freeze in summer? Winter through the surface is all frozen. சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேக்கில் வந்து அதனோட மேல் லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஆனால் அதனோட பாட்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? When a lake freeze, the upper layer freeze due to being in contact with the cold atmosphere. சரியா? லேக் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீஸ் ஆகுது, உறையறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோம்னா கோல்டாக இருக்குது. அந்த கோல்டு அட்மாஸ்பியர் காரணமாக தான் லேக்கோடைய மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? திஸ் ஐஸ் ஷீட் டஸ் நாட் ஜிங்க். அது என்னாகாது, மூழ்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். வாட்டரை விட கம்மியான டென்சிட்டி இருக்குது, அதனால் அது மூழ்காமல் மிதக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? The ice sheet act like an insulator and keeps the water inside warm enough to be in a liquid form. சரியா? அந்த ஐஸ் ஷீட் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதனால தான் லேக்கோட பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே லிக்விட் ஃபார்மாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது, the water on the surface of the lake is frozen. சரியா? ஸோ இந்த ரீசனால தான் வாட்டரோடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, உறைஞ்சி போன மாதிரி இருக்குது. அப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த லேக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதனுடைய அப்பர் லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதனோட பாட்டம் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். Which one of the following statement about thermal conductivity is correct? சரியா? கீழே வந்து பார்த்தோம்னா எது தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸ்டீல் less than wood less than water. அடுத்தது ஸ்டீல் less than water less than wood. அடுத்தது வாட்டர் less than steel less than wood. அடுத்தது வாட்டர் less than wood less than steel. ஓகேவா? சரி, இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் லெஸ் தென் ஸ்டீல் லெஸ் தென் வுட் இல்லையா? ஸோ கவனிச்சுக்கோங்க நல்லாவே. என்னோட ரீசன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். லிக்விட் கண்டக்ட் ஹீட் ஃபாஸ்டர் தென் சாலிட். சரியா? எப்பயுமே சாலிடை விட லிக்விட் வந்து ஹீட்டை வேகமாக என்ன பண்ணிக்கும், கண்டக்ட் பண்ணிக்கும். சரியா? ஸோ வாட்டர் கண்டக்ட் ஹீட் மோர் தென் ஸ்டீல். சரியா? ஸ்டீலை விட வாட்டர் தான் அதிகப்படியான கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். சரியா? வுட் இஸ் எ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். வுட் வந்து என்ன பண்ணும், பேட் கண்டக்டர் தான். அது ஹீட் எனர்ஜி வந்து என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. அடுத்து பாருங்கள். ஸ்டீல் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதுவே ஸ்டீல் வந்து என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜியை நல்லாவே கண்டக்ட் பண்ணும். சரியா? ஸோ ஸ்டீல் கண்டக்ட் ஹீட் மோர் தென் வுட். சரியா? அதனால தான் ஸ்டீலை காட்டிலுமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் தான் அதிகப்படியான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் வுட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் தான் அதிகப்படியான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். An iron ball requires 1000 joule of heat to rise its temperature by 20 degrees Celsius. சரியா? ஒரு அயன் பாலோடைய டெம்பரேச்சரை 20 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ரைஸ் அப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எவ்வளோ சொல்கிறாங்க, 1000 ஜூல் இல்லையா? கால்குலேட் த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பால். அப்போ அந்த பாலோடைய ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இதில் பாருங்கள், சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஹீட் எனர்ஜி Q ஈக்குவல் டு 1000 ஜூல். நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவு, 1000 ஜூல். அடுத்தது ரைஸ் இன் டெம்பரேச்சர். எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும், டெல்டி 20 டிகிரி செல்சியஸ் இல்லையா? அடுத்து பாருங்கள், அதனோட ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹீட் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. அப்போ C டேஷ் ஈக்குவல் டு Q பை டெல்டின்னு போடலாமா? அப்போ Qவோட வேல்யூ எவ்வளவு, 1000. டெல்டியோட வேல்யூ எவ்வளவு,
20 இல்லையா? அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 50 இல்லையா? அப்போ ஹீட் கெப்பாசிட்டி C dash ஈக்குவல் டு 50 ஜூல் கெல்வின் பவர் -1. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? The heat capacity of the vessel of mass 100 kg is 8000 joule per Kelvin. சரியா? Find the specific heat capacity. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். சரியா? ஸோ கவனிங்க, மாஸ் M ஈக்குவல் டு 100 kg, ஹீட் கெப்பாசிட்டி C dash ஈக்குவல் டு 8000 joule per Kelvin. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C ஈக்குவல் டு Q by M into del T அப்படின்னு சொல்லிக்கலாமா? Q by M into del T. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி C dash ஈக்குவல் டு Q by del T யா? அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C ஈக்குவல் டு C dash by M ஈக்குவல் டு 8000 joule per Kelvin by 100 kg. சரியா? இதில் பாருங்க, 8000 100ஆல் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 80 கிடைக்கும். சரியா? அப்போ 80 ஜூல் பர் கெல்வின் பர் கேஜி. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 80 ஜூல் கெல்வின் பவர் -1 கிலோகிராம் பவர் -1. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C ஈக்குவல் டு 80 ஜூல் கெல்வின் பவர் -1 கிலோகிராம் பவர் -1. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு சம்மு எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக படித்து எழுதி பாருங்கள். அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.